எடுப்புல விழிப்பு நிலையா இருக்கிற மனம், புத்தி, அகந்தை, இந்த மூணும், இந்த ட்ரயோவை கடந்த ஆழ்ந்த உறக்க நிலை தான் இங்க வந்து உச்சக்கட்ட. இந்த பேரறிவுன்னு ஏதான ஒரு அறிவு இருந்ததுன்னா அந்த அறிவனுடைய உச்ச நிலை வந்து ஆழ்ந்த உறக்கம். அது மனிதன் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கான். அதை உட்கார்ந்துக்குது. அதை பத்தி தான் இங்க வந்து அனைத்து மக்களுமே, எல்லா மக்களும், நான் சொல்றேன் 750 கோடி மக்களும் ஆர்வம் காட்டி தங்களுக்குள்ள திரும்புற வழிக்கு தான் அவங்க வந்தாகணுமே தவிர, ஏன்னா இத பேசலைன்னா அவன் உணராதவன், முடிஞ்சு போச்சு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி பேசலைன்னா. அப்புறம் மனம்ன்றது ஒரு பதிவுகள்னால, கம்ப்யூட்டர்ல எல்லாம் பதிவுகள் எல்லாம் வந்து செட், ஆல்ரெடி செட். அது அதுக்குள்ளதான் விளையாடும். நீங்க என்ன பண்ணாலும் அதுக்குள்ளதான் விளையாடும். அதுக்கு தாண்டி அதுக்கு வந்து ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் அது கிடையாது. ஆனா மனித மனத்துக்கு உண்டு. அந்த மனித மனத்தை உணராதவங்க கம்ப்யூட்டரை விட கேவலமாக்கிடுவாங்க. அவங்களும் அழிஞ்சிட்டாங்க. அவங்க அழிஞ்சிட்டாங்க. ஐயா இப்போ வந்து மனத்தை கடக்கணும் ஐயா, மனத்தை கடக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதன், ஓகேங்களா, இப்போ ஒரு நமக்கு ஒரு ஆசை இருக்கு, அது மாதிரி அது மேல வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பொருளை தெரியணும், அறியணும், உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஓகேங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ பதிவுன்னு சொல்றீங்க ஐயா, பதிவு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ அங்க இருந்து இங்க வரோம் ஐயா, வரப்ப சில இடத்த பாக்குறோம், பொருளை பாக்குறோம், சரிங்களா. இப்போ நாளைக்கு இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்டோட இங்க வரணும்ன்ற ஒரு பதிவு ஒண்ணு விழுது. இதனால நாளைக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இன்னைக்கு பார்த்தனால இதைதான் நீங்க பதிவுன்னு சொல்றீங்க ஐயா. இப்ப நான் வந்து ஒரு உணர்வு பர்சனா ஆகணும், ஒரு ஆன்ம ஞானியா ஆகணும்னா, நான் இப்ப இதை எடுக்காம, ஓகே நான் ஒண்ணு பாக்குறேன், அதை நான் எடுக்காம அப்படியே போயிடுவேன் அந்த மாதிரிங்களா? அது புரியல ஐயா, அது எப்படின்னு சொல்லிட்டு. ஆன்ம ஞானின்றது ஒரு டெசிக்னேஷன் கிடையாது, ஒரு பதவி கிடையாது, ஒரு நிலை கூட கிடையாது. ஏன் அப்படி அவ்வளோ அத்தாரிட்டேட்டிவா நான் சொல்றேன்னா, தூக்கம் தாங்க ஆன்ம ஞானம். அது என்ன டெசிக்னேஷன்? அதனாலதான் இங்க வந்து நீங்க வந்து இத பதிச்சுக்க கூடாதுன்னு நெகட்டிவும் கிடையாது. புரியுதா? எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது. யதார்த்த சொரூபம் இல்ல, அதுதான் உண்மை. அது இருந்துகிட்டே இருக்கு, இப்ப கூட இருக்கு. நம்ம தூரம் வந்துட்டோம். நம்ம காட்சியை பார்த்த உடனே காட்சியில வந்து மனம் அப்படியே போயிடுச்சு, புரியுதா? பிளாட்டிங் பேப்பர்ல தண்ணி பட்டு தானே சரக்குன்னு உறிஞ்சிக்குது இல்ல. இந்த மணல்ல ஒரு டிராப் போட்டாலும் சரி, கொஞ்சம் தண்ணி கொட்டினீங்கன்னா உடனே அப்படியே புரிஞ்சுக்குது இல்ல. அந்த மாதிரி மனம்ன்றது வந்து ஆன்ம பொருளே. ஆன்ம பொருள் தான் மனமாவும் இருக்கு. மனம் வந்து அருவ சக்தி, புரியுதா? ஆன்ம பொருளுடைய அருவ சக்தி. இப்போ உங்க உடம்பு வந்து வெளியில தெரியுது, மனம் வந்து வெளில தெரியாது, எண்ணம் வந்து வெளில தெரியாது. நீங்க பேசினாதான் வாக்கு மூலமா வெளில வருது. அப்புறம் உங்க உணர்ச்சி எண்ணத்தையும் கடந்து இன்னும் டீப்பர் லேயர்ல இருக்கு. அது அடியோட எண்ணத்தை கூட தெரியாது. பொறுமை. நீங்க வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட போற ஐட்டத்துல நல்லா அந்த 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 புளிப்பு சுவையோ அந்த சாப்பாட்டு சுவையோ அப்படியே உறிஞ்சு கிரகிச்சு எண்ணமா மாத்தி ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஃபைலை கிரியேட் பண்ணி நாளைக்கு திருப்பி 4 பேரோட வந்து சாப்பிட போறீங்க அப்படின்றதெல்லாம் அந்த உணர்ச்சிக்கு, அந்த எண்ணத்துக்கு தெரியாது. பொறுமா. எண்ணம் வந்து சூப்பர்ஃபிஷியல் லெவல், அடுத்த மேல் லேயர். அது கீழே அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது உணர்ச்சி. அந்த உணர்ச்சிக்குள்ள வந்து நான் வந்து ஒரு கண்டினியூட்டி கொடுத்து தன்னை தனி கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கு. பொறுமா. ஆமா, அது கண்டினியூஷன் வச்சுட்டு இருக்கு. அது பின்னுது, பின்னி வச்சுக்கிட்டு இருக்கு. இதை தொட்டோம்னா அது 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 அதுன்னு எல்லாம் ஓப்பன் ஆகும் உள்ள, புரியுதுங்களா? அதுல வந்து அது என்ன ஆயிடுச்சு, தன்னுடைய தனித்தன்மை மூலமா தனக்கு வந்து பயம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு அது நினைச்சுக்கிட்டு இருக்கு. பொறுமா. இதெல்லாம் எதுக்கு அது பண்ணது? ஏன் பிரிஞ்சுது? ஏன் தனி உணர்ச்சியா பிரிஞ்சுது? பயம். ஒன்னுத்த பிடிச்சதுன்னு சொல்லும் பொழுது அந்த புத்திக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு சப்போர்ட் கிடைக்குது சாயறதுக்கு, புரியுதா?
இது நல்லா இருக்கு. வினை உரிச்சொல் போடும் பொழுதே சப்போர்ட் கிடைக்குது. உணர்ச்சிகளுக்கு போட்டாலும் சரி, உணர்ச்சிகளாக மாறுகின்ற எண்ணங்களாக மாறுகின்ற எண்ணங்களுக்கு போட்டாலும் சரி, எல்லாம் வந்து கிளியரா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தான் நடக்குது. அதனாலதான் பதிவுன்னு சொல்றேன். பிரபஞ்சமே பதிவுங்க, ஜட பொருட்கள்லாம் பதிவுங்க. சூரியன் பதிவு, ஆகாசம் பதிவு. வேற என்ன வேணும் சொல்லுங்க? ஆகாசத்தை தவிர இங்க என்னங்க இருக்கு? ஆகாசத்துல தானே எல்லாம் இருக்கு. கரெக்டா? ஜடமும் இருக்கு, உயிர்களும் இருக்கு. உயிர் உள்ளவைகளும் இருக்கு, உயிர் அற்றவைகளும் இருக்கு. ஜடம்னு சொன்னா உயிர் அற்றவைகளும், புரியுதா? அதுக்கு ஆப்போசிட் வந்து உயிர் உள்ளவைகள். அதுல ஓரறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு மனிதன் வரைக்கும், அவன் தான் உச்சம் மாதிரி இருக்கு. ஆனா இந்த 6 அறிவை கடந்த பேரறிவு தான் வந்து ஆழ்ந்த உறக்கம். அதுக்கு அந்நியமா இந்த 6 அறிவும் இல்ல, ஜடமும் இல்ல, பஞ்சபூதங்களும் இல்ல. பஞ்சபூதங்களும் இல்ல. நம்ம உள்ள இப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம்? மனத்தை கடன்றோம், புத்திய கடன்றோம், உணர்ச்சிகளை கடன்றோம். அப்படின்னா என்ன? உள்ளேயே கடன்றோம். உள்ளன்றது என்ன? இது பதிவுகள். பதிவுகள் ஏன் பதிவுகளா ஆச்சு? அது வந்து மொத்தமா ஆழ்ந்த உறக்கத்துல பிரிவில்லாமல் இருக்கிற ஒரு வஸ்து. இப்ப மாத்திரம் ஏன் விழிப்பு நிலையில் பிரிவா தெரியணும்? பிரிஞ்சவனுக்கு தான் பிரிவா தெரியுது. புரியுதா? இல்லைங்க, இப்ப ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள பிரிவே கிடையாது. கரெக்டா? ஆமா, அதாவது உங்களுக்கு நீங்களே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து லோகேஷ்க்கு லோகேஷ் இல்ல. லோகேஷ்ன்றது யாரு? நீங்க அந்த உடம்புக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேரை தான் நீங்க லோகேஷன் மீன் பண்றீங்க. அதுவே பிரிவு இல்லாம இங்க கிடக்கு. சரி, அந்த உடம்பு கிடக்கிற அந்த ஆகாசம், பஞ்சபூதங்கள், பிரம்மாண்டம், எல்லா அறிவுகளும் இருக்குல்ல. ஓரறிவுல இருந்து 6 அறிவு இருங்க, எல்லா அறிவுகளும் கூட ஆழ்ந்த உறக்கத்துல இல்ல. ஏன்னா இவைகள் வந்து கம்பேர் பண்ணப்பட்டுதான் விழிப்பு நிலையா உணர்கின்றனவே தவிர ஆழ்ந்த உறக்கத்துல தனி ஓரறிவும் கிடையாது, 6 அறிவும் கிடையாது, பஞ்சபூதமான பேசிக் எலிமெண்ட்ஸ் கூட கிடையாது. சகலமும் இல்ல, ஆனா இருக்கும். புரியுதா? பியூரா இருக்கும். அதாவது அறிவு பேரறிவாவே இருக்கும். அப்படின்னா இங்க வந்துட்டு போறதுதான் ஏதோ கணக்குனால வரும். புரியுதுங்களா? விட்டுட்டு போன பர்ஸை திருப்பி அங்கேருந்து, ஐயா விட்டு போயிட்டேன், விட்டுட்டு போன கொடையை எடுத்துக்கிறதுக்கு நீங்க திரும்பி வந்தாகணும்ல. எப்ப ஞாபகம் வருதோ அங்கேருந்து அந்த டிஸ்டன்ஸ் திருப்பி வரணும்ல. அந்த மாதிரி பயத்தினால நீங்க பிடிச்ச தனி இருப்புகள் எல்லாத்துக்கும் வந்துகிட்டு இருக்கீங்க. இங்க வருதல் போதல் தான் பொய்யே தவிர இருப்பு மெய். அதுல இருந்து ஏன் சாமி தனியா பிரியணும்? அதுல இருந்து ஏன் சாமி அது தனியா பிரியணும்? அதுதான் அடிப்படை வந்து பயம். பயம் இதுக்கு பயம். அதாவது இனம் புரியாதுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இனம் புரியாது. அது வந்து நடக்கிற இடமே நீங்க பாத்தீங்கன்னா அன்அவேர்னஸ் சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒண்ணு வந்து பேரறிவுங்க. பேரறிவுன்னா என்ன? அதுக்கு வந்து அறியாமைன்றதே கிடையாது, அதாவது இருட்டுன்றதே கிடையாது, ஒளியின்மைன்றதே கிடையாது. அது அறிவு மயமே. அது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. சரியா? இங்க வந்து காரணம் சொல்ல முடியாதுன்னு கிளியரா சொல்லுவாங்க. ஆனா காரணம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா, பேரறிவை பத்திய ஒரு அறியாமை, அப்புறம் பொய்கள்ன்ற உணராமை. இது ரெண்டும் வந்து எப்பவுமே வந்து அந்த அந்த இத பண்றது வந்து முக்குணங்கள்ன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய இந்து மதத்துல பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சயின்ஸ். குணம்னா என்னங்க அர்த்தம்? என் குழந்தைக்கு வந்து புளிப்பே பிடிக்காது, தயிரே பிடிக்காது, தயிரே சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கோங்க. அது ஒரு குணமா இல்லையா? அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு புளிப்புச்சவை அவளுக்கு வந்து கண்டினியூஸா பழக்கமாயிருக்கு. சரி, அது அப்படின்னா பிடிக்காது, அதனால அந்த பொருள் அவாய்ட் செய்யப்படுகிறது. ஆனா அந்த குணம் வந்து ஊறிக்கிட்டே இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கா இல்லையா? சரி, அந்த குணமா ஏன் இருக்கணும்? அதனாலதான் அடிப்படையில் என்ன சொல்றாங்க, இந்த பிரம்மாண்டமான படைப்பு 3 விதமான குணக்கலவைகள்னால வந்துகிட்டு இருக்குன்றாங்க. எல்லாம் சொல்றேன். அதாவது ஸ்பேஸ்ல இருந்துங்க, எல்லாமே மனம்தான்.
மனம் வந்து முக்குணமயமானது. பொறுமா, 3 குணமயமானது. என்னென்ன குணம்? சத்துவ குணம், ராஜச குணம், தாமச குணம். சத்துவ குணம்ன்றது வந்து நல்ல தெளிவு, தெளிவே கிளியரா தெரியும். அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த அந்த என்னவோ அதுவும் வந்து நல்லா ஊறி ஊறி வந்துருக்கும். சத்துவ குணம் வந்து மிளிர்ந்து இருக்கிற இடத்துல இப்ப என்ன, எதுக்கு வந்து கோயிலுக்கு போறோம்? கோயில்ல நல்ல வைப்ரேஷன். எதுக்கு வந்து ஒரு ரெஸ்லிங் மேட்ச் நடக்கிற இடத்துக்கு ஏன் போல? ஒரே ஆறாவாரம் எல்லாம் ஒரே ராஜசிக்கா கத்துவாங்க. ஜெயிப்பு தோப்பெல்லாம் அங்க இருக்கு, கரெக்டா? பொட்டாப்புட்டி இருக்கு, அங்க போல. ஏன் போல? அந்த மாதிரி குணங்கள், புரியுதா? அந்த மாதிரி வந்து சத்துவ குணம்ன்றது அந்த தன்மை கொண்டது. ராஜச குணம்ன்றது அலைச்சல், எல்லாத்துக்கும் போட்டி. அதாவது ஒன்னத்தை பார்த்தாலே வந்து அது வந்து எப்படியாவது என்னுடையதாயிடணும், ஒன்னத்தை கேட்டாலே அது என்னுடையதாயிடணும், ஒன்னத்தை நான் ரசிக்க ஆரம்பிச்சாலே அந்த நான் வந்து அதுவா மாறிடணும். புரியுதுங்களா? அப்படின்னா என்ன? நான் உற்பத்தி ஆறுதே முக்குணம் மயத்திலிருந்து. வானத்திலேருந்து மழை பெய்யுது, நதிகள்ல இருந்து தூய நீர் வருது. ஆனா கடல் நீர் எப்பவும் கரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதே நீர்ல இருந்து உப்பு பிரிக்கப்பட்டு திருப்பி சுத்த நீராக கங்கையாவும் வருது, காவிரியாவும் வருது, எல்லாமாவும் வருது, நல்ல மழை நீராவும் வருது. எல்லாம் கடல் நீர் தானே. ஒரே சோர்ஸ் வந்து இந்த பூமிக்கு எங்க இருந்து நீர்? கடல் நீர் தானே. ஆனா கடல் நீர் நேர போனீங்கன்னா கரிக்குதா இல்லையா? அந்த மாதிரி இந்த முக்குண கலவை வந்து மனத்தினுடைய பேஸ் மேட்ரிக்ஸே வந்து முக்குணமயமா இருக்கு. இதுதான் ஆக்சுவலா ஆன்மீகத்தினுடைய அடிப்படை சயின்ஸே. இந்த 3 குணம் இருந்துட்டே இருக்கும். நான் வந்து இதுக்குள்ள டாரா கிழிக்கப்பட்டு இருக்கும் வித டிகிரியில. பொறுமா, தாமச குணம்ன்றது வந்து அதாவது ஒளியே கிடையாது, ஒரு துளி கூட வந்து அறிவுலையும் கிடையாது, உடல் இயக்கங்களையும் கிடையாது, கர்மேந்திரியங்களையும் கிடையாது, ஞானேந்திரியங்களையும் கிடையாது, மனத்துல கிடையாது, புத்தியில கிடையாது, எதுக்குமே கிடையாது. எப்பவுமே ராட்சசத்தனம் இருக்கும். எல்லாத்தையுமே தன்னுடைய, அதாவது எழுந்த உடனே குழந்தை அழுதுதானா? எல்லாத்துக்கும் அழுதுதானா? 24 hours தெரிஞ்சுதே அழுக, இல்லாட்டி வந்து எல்லாத்துக்கும் பிடிவாதம், எல்லா பொருட்களும் தானாகும். தான் இருக்கிற இடத்துல யாரும் பேசக்கூடாது. அதுதான் ராட்சசர்கள்னே சொல்லிடுறாங்க, புரியுதா? அதுக்குதான் அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கெல்லாம் கிரிப்டிக்கலான மீனிங், மறைபொருள் வச்ச மீனிங் என்ன பண்ணாங்க இந்து மதத்துல? தேவர்கள் அசுரர்கள். என்னது அது? பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், இரட்டை உணர்ச்சிகள். எல்லாத்துக்கும் இரட்டை உணர்ச்சி இருக்குங்க, எல்லாத்துக்கும், குணத்திலிருந்து பொருள் வரைக்கும், எல்லா பொருட்களுக்கும், எல்லாத்துக்கும், சகலத்துக்கும் இரட்டை உணர்ச்சி இருக்கு. இந்த இரட்டை உணர்ச்சிக்குள்ள ஒதுங்கும் இந்த முக்குணங்கள் என்ன பண்ணுது? முக்குணங்கள் வந்து அம்மயமா இருந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து அந்த நான் வந்து அதுல இருந்து உருவாக ஆரம்பிக்குது. பொறுமா, இந்த சயின்ஸை வந்து நம்ம காரணம் சொல்லவே முடியாது, மாயைக்கு காரணம் சொல்லவே முடியாதுன்னு. ஆனா ஒழிக்க முடியும், புரியுதா? நம்மளுக்கு காரணம் முக்கியம் இல்ல, முடிவு கொண்டு வரது முக்கியம், கரெக்டா? ஆனா அதனுடைய சயின்ஸ் இது. மாயை ஏன் இருக்கு? முக்குணமயம் இருக்கு. முக்குணமயம் இருக்கும் போதே ஒதுங்குதல்கள் முக்குணங்கள்ல மாறி மாறி நடந்துட்டு இருக்கும். ஒரு குழந்தை வந்து தயிரே சாப்பிடாது வந்து வேற யாரோ அந்த பொண்ணுக்கே கல்யாணம் ஆகுது, இல்லாட்டி யாரையோ லவ் பண்றா, நீ தயிர் சாப்பிட்டாதான் நான் உன்னை லவ் பண்ணுவேன். அவன் மேல அவ்வளவு லவ்வா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் அந்த கண்டிஷன் போடுறான்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆயிடும்? இந்த லவ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, அவன் மேல இருக்கிற லவ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்ன பண்ணுவா, உனக்கோசரம் இது நாள் வரைக்கும் எங்க அப்பா அம்மா எனக்கோசரம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க, ஒரு பொட்டு தயிர் இது வரைக்கும் அந்த நாக்குல பட்டதில்லை, ஏன்னா நான் ஐ லவ் யூ சோ மச். அதுக்கு முன்னாடி இது எனக்கு கொடுமையா இருந்தா கூட பரவாயில்ல, நான் விட்டு கொடுக்குறேன், தயிர் சாப்பிடுறேன் அப்படின்னு சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. குணம் மாறிச்சா இல்லையா? அந்த மாதிரி எங்கெங்கயோ வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து அதான் சொல்றேன், அதே முக்குணங்கள் தாங்களே காரணமா இருந்துகிட்டு திருப்பி தாங்களே அந்த ரொட்டேஷன்ல, புரியுதுங்களா? முக்குணத்துல ஹையஸ்ட் நல்ல குணம் வந்து சத்துவகுணம். சத்துவகுணத்துக்கும் வந்து அந்த சத்துவகுணமும் என்னத்துக்குடா சத்துவம், அது ஒளியாவது இதுவாது, எவனுக்குடா எல்லாம்னு பார்க்கும் பொழுது நான் வந்து நேர நிக்குது. இந்த சயின்ஸை சொல்லவர் வந்து ரமண மகரிஷியை தவிர இந்த லோகத்துல யாரும் சொல்ல. அதனாலதான் இன்னைக்கு வந்து இது அப்சல்யூட் சயின்ஸ்ன்னு நான் அதிகாரமா சொல்றேன். இதை வந்து உலக மக்களுக்கெல்லாம் வந்து
ஏன்னா இதை போதிக்கிறது வந்து பயிற்சி முறைகள் கிடையாது, வாழவே வாழணும். பிரிஞ்சு ரெட்ட வாழ்க்கை கிடையாது. என்னுடைய மெட்டீரியல் லைஃப் அது, ஆன்மீக லைஃப் வந்து சாயந்தரம் கிளாஸுக்கு வரேன் அப்படி கிடையாது. இது 750 கோடி மக்களும் வந்து எங்க வந்து உட்காரணும், தங்களுக்குள்ளேயே உள்ள போகணும். அதுக்கு ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிக்கணும். எவ்வளோ ஏர்லியஸ்ட் ஏஜோ 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் 9 இயர்ஸ்லாம் ஆரம்பிச்சிடலாம். வெள்ளமா கண்ணை மூடி வெறும் உட்காரு, ஒன்றும் யோசிக்காத, சும்மா உட்காரு சும்மா உட்காருன்னு ஆரம்பிச்சு ஒரு 12வது வயசுலேருந்து யோசனை எங்கேருந்து வருது அப்படின்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஒருமா ஏன்னா எல்லாத்துலேயும் குணக்கலப்பு இருக்கு. குணக்கலப்புனால உருவாவது ஒரு சென்ட்ரல் என்டிட்டி. ஒருமா கம்ப்யூட்டர் கர்சர் பிளிங்கர் மாதிரி நான் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கு. அது தாமச குணத்துல ஆகும் பொழுது ராட்சசனா இருக்கான். ராஜச குணத்துல இருக்கும்போது பொறாமை, போட்டி, வீம்பு, பிடிவாதம், எல்லாத்துக்கும் அடக்குமுறை, சர்வதிகாரம், புரியுதா, என்ன தவிர இங்க எவனும் கிடையாது அப்படின்னும் போது அது ராஜச குணமா இருக்கு. அது சத்துவ குணமா இருக்கும்போது என்ன ஆகுது, எல்லாத்தையும் விடுது. எல்லாரும் எல்லாம் எடுத்துங்க, ஒண்ணுமே வேணாம். ஏன்னா நான் வீக்கார இடம் வந்து சத்துவம். பொறுமா, ஆனா இது மூணுக்குள்ளேதான் இருக்கும். இது மூணுக்குள்ளதான் இந்த பிரபஞ்சமே இருக்கும். கல்லுல இருந்து, பார்ட்டிகிள்ஸ்ல இருந்து, ஆட்டம்ஸ்ல இருந்து. பிரகிருதி முக்குணமயமானது. பகவத்கீதையிலேருந்து வேதாந்தத்தினோட அடிப்படையே இதுதான். இந்த தோற்றம் மேனிஃபெஸ்டேஷன், the manifested cosmos. ஆகாசம் தாமச குணம். பொறுமா, ஏன்னா அதுக்கு இருப்பே தெரியாது. 5 பூதங்களை அவங்க இது சொல்லியிருக்காங்க. பொறுமா, எது எது என்னென்ன குணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தாமச குணமா சித்து தமசோட சேரும் போது அது சித்தமா மாறுதான். பொறுமா, அந்த மாதிரி நீங்க வந்து இங்க எல்லாம் சகலமும், அப்புறம் மொத்த இயற்கையும் சத்துவகுணம். ஏன்னா அவைகள் கிட்ட டீவியேஷனே கிடையாது. பாருங்க, கரெக்டா? ஒவ்வொரு தாவரமும் அதுக்குண்டான மெசேஜஸ்ல அது நாட்டுக்கு முளைக்குது. ஒரு மாங்காய் இலை வந்து மாவிலை வந்து வேப்பங்காயா கசக்கல, அந்த ஷேப்லயும் வரல. ஒரு வேப்பலை மரம் மாங்கனியை கொடுக்கல, எந்த கிறிஸ் கிராஸும் அங்க நடக்கல. அதோட இனத்தோட வேணா ஒட்டு மாங்கனி எல்லாம் கொண்டு வருவாங்களே தவிர, நீங்க பாத்தீங்கன்னா இயற்கை பூரா ஒரு ஆர்டர்லினஸ் இருக்கு. காஸ்மாஸ்லயும் இருக்கு. அதனாலதான் இது பேர் காஸ்மாஸ்னே பேரு. காஸ்மாஸ்ன்ற வார்த்தைக்கு வந்து நல்ல நெறியில் நல்ல முறையில் இயங்கி கொண்டிருப்பதுன்னு அர்த்தம், ஆர்டர்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் கேயாஸ். ஒருமா, அந்த மாதிரி இயற்கை பூரா சத்துவகுணத்தினால மிளருது. ஆனா இயற்கையில ஒவ்வாத ஒன்னே ஒண்ணு, அது கூட வந்து ஏன்னா அது மனிதன் தான். அவன் கூட ஏன்னா அவன் வந்து அந்த சோனுக்கு போகலாம், எது தன்னை அறியலாம். அந்த பாசிபிலிட்டி 6வது அறிவுக்கு தான் இருக்கு. அந்த 6வது அறிவு கீழே தான் இந்த மனம், புத்தி, அகந்த மூணுமே வந்து நேரடியா இருக்காங்களா இல்லையா இவங்க அப்படின்றது உணரப்பட முடியும். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருப்பு இருக்கா இல்லையா, அது வந்து விளையாட்டு மாதிரியான சயின்ஸ் வேற. அதனாலதான் நான் சொன்னேன், இப்ப நீங்க வந்து பெரிய மெத்தட எதிர்பார்க்கறீங்க. நான் வந்து புத்தியில பதிச்சு கூடாதா சாமி அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா புத்தியே இருக்கா பாருப்பான்ற, புரியுதா? இல்லாத இடத்துல நீ எதுக்கு பதிப்பை பத்தி பேசுற? மனத்துல ஏன் பதிக்கணும், புத்தியில ஏன் பதிக்கணும், நல்லது கெட்டதுன்னு ஏன் போடணும்? ஃபர்ஸ்ட் நல்லது கெட்டது போடுற அந்த புத்தி வந்து ஒரு உண்மையான இயங்கும் ஊடகமா என்னுள், அவ்வளவுதான். புரியுதா? இவ்வளவுதான் இதனோட சயின்ஸ். இவங்க உணராதனால காம்ப்ளிகேட் ஆகிட்டு போறாங்களா இல்லையா? எல்லாரும் தூக்கத்துல எவனுமே இல்லைங்க, பிரபஞ்சமே இல்லைங்க, அந்த குருக்கள்ல இருந்து யாருமே கிடையாதுங்க. இவ்வளவுதானங்க மொத்த சயின்ஸ். நானும் இல்லை. நம்ம விழிச்ச பிறகு 5 அறிவு வரைக்கும் இருக்கிற இனம் வந்து கேட்க போறது இல்லை நம்ம கிட்ட. ஆன்மஞானம் மனிதன் தான் கேட்க போறான். ஆனா இந்த சயின்ஸ் எவ்வளவு எளிதா இருக்கு பாருங்க. ஆழ்ந்த வர்க்கத்துல 5 அறிவு மாடும் கிடையாது, நீயும் கிடையாது, பிரபஞ்சமும் கிடையாது, இந்த போலி ஆன்மீகமும் கிடையாது, இந்த குருக்களும் கிடையாது, இந்த பயங்களும் கிடையாது, காம்ப்ளிகேஷன் எதுவும் கிடையாது. அப்படின்னா என்ன? இவைகள் எல்லாம் எதுவா இருந்துட்டு இருக்கு இப்போ? அதே புத்தி. அதனால தானே இருக்கு.
எழுந்தவன் யாருன்னு தான் first எழுந்தவன் யாருன்னு தான் பார்க்கணும். எழுந்தவனை பிடிப்பா. அததான் வந்து அந்த 40வது செய்யுள். உருவம் அருவம் ஆராய்ச்சி செய்யும் அந்த தனி கவனம் கொண்ட அகந்தையினுடைய உருவ அழி சொல்லி சொல்றார். அது என்ன தனக்குன்னு தானே பண்ணுது. எனக்கு நல்லது நடக்கணும், எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நான் நல்லா இருக்கணும், அதுக்கு பக்கத்துல என்னோட குழந்தையான என்னுடைய குரூப் நல்லா இருக்கணும். புரியுதா? அதுவும் அதோட குழந்தை தான், நானோட குழந்தை. புரியுதுங்களா? நான் என்னுடைய குரூப் நல்லா இருக்கணும். இப்படிதானே அது பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் அவர் இல்ல. அது ஆனா அந்த உருவ அழியணும். இந்த அழிதல்ன்ற வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை இல்ல. அந்த என்ன மீனிங்ல சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கா. அவர் சொன்ன விதம் இதுதான். ஃபர்ஸ்ட் நீ அந்த இடத்த போய் பார்த்தேன்னா போறோம். புத்திய போய் தனியா வந்து இதெல்லாம் பதிக்காத, நல்லது சொல்லாத, கெட்டது சொல்லாத, சூப்பர் சொல்லாத, ஐயோ வேண்டாம் வேணாம் பிரச்சனை அப்படின்லாம் சொல்லாத, எதுவுமே சொல்லாத, இப்படின்னு எல்லாம் தனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கிடையாது. அந்த ஆன்மீகம்லாம் போயாச்சு. ரமண மகரிஷி அதுக்கெல்லாம் முடிவு வச்சிட்டார். பிரபஞ்சத்துக்கே ஆன்மீகத்துக்கு முடிவு வச்சுட்டாருங்க. இப்ப இப்ப இந்த சயின்ஸ் ஆஃப் த அப்சல்யூட்னு சொல்லப்படுற தன்னை அறிதல்ன்ற அந்த மெய்ஞான வகுப்புகளும் இதுவும் ஆரம்பிக்கப்பட்டு அறுதியிட்டு உள்ள வந்து கிளியரா அந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சிடும். இங்க வந்து அன்பும் அமைதியும், அதாவது விட்டு கொடுத்தல்லாம் சத்துவம் தான் மிளரும். ஏன் நாங்க இல்லையப்பா, சண்டை போடுறதுக்கு ஆள் இருந்தா பரவாயில்லையே, கோவிச்சுக்கிறதுக்கு ஆள் இருந்தா பரவாயில்லையே, உணர்ச்சி வசப்படுறதுக்கு ஆள் இருந்தா பரவாயில்லையே, வெட்டி குத்திக்கிறதுக்கு ஆள் இருந்தா பரவாயில்லையே. ஆளே இல்லாத இடத்துல என்னத்துக்குப்பா இவ்வளவு வித்தியாசம் மனம் பேசணும்? எப்படி பேசும் மனம்? சத்துவமும் இருக்கக்கூடாது. ஆமா, அதையும் தாண்டிடுவோம். முக்குணங்களை தாண்டிடுவோம். ஏன்னா நானு தான் எல்லாம் பீடிக்குது. சயின்ஸே எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, புத்தி கிடையாது, மனம் கிடையாது, எண்ணங்கள் கிடையாது, உணர்ச்சிகள் கிடையாது, இரட்டை உணர்ச்சிகள், உலகமும் கிடையாது, பொருட்களும் கிடையாது, உறவுகளும் கிடையாது, எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. நான் தான் சகலமா நிக்குது. எல்லா இது வரைக்கும் இருந்த ஆன்மீகத்துக்கும் ரமணர் வந்த பிறகு இந்த ஆன்மீக விழிப்புன்றது வந்து முடிஞ்சிடுச்சுங்க. பிடிச்சிக்க வேண்டியது நம்மளுடைய இதுங்க. புரியுதா? வாழ்ந்து அனுபவிக்கிறதுக்கு தான் இது, சும்மா பேச்சு கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு பாவங்க. நல்லா தெரிஞ்சுங்க. பாவம்னா என்ன? இப்ப நான் வந்து சாயந்தரம் சொன்னேன், நம்ம இங்க வந்து சத்சங்கத்துக்கு மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இங்கன்னு சொன்ன உடனே உங்களுக்கு பாவங்கள் கிரியேட் ஆகாம இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா அதை ரீச் பண்றதுக்கு உண்டான புத்தியில நிறைய நடவடிக்கைகள், நிறைய பாவங்களா நானுக்கு போட்டுக்கிட்டே இருக்குமா இல்லையா? நம்ம வந்து நீங்க இப்ப நைட்டு திரும்பி போற வரைக்கும் எல்லா பிளான்களும் வந்து 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 போயிட்டு இருக்குமா இல்லையா? உணர்ச்சியா வரும், எண்ணங்களா வரும், காட்சியா வரும். அதுல வந்து நல்ல பெஸ்ட், அதாவது இந்த ஜிபிஆர்எஸ்ல போட்டா எது பெஸ்ட் ரூட்னு வருது இல்ல, அந்த மாதிரி உணர்ச்சி மயமா வரும் இல்ல, அது பேர்லாம் பாவங்கள். இந்த ஆன்மீகம் நடத்துறவங்க இப்படி வந்து தாங்க மாட்டிக்கிட்ட பாவத்தையே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதையே ஆன்மீகம்ட்டாங்க. ஒருமா அங்க போய் பார்க்கவே இல்லை, கடலையே போய் பார்க்கல, கண்ணுக்கு ஒளி கிடைச்சு நிஜமான யானையை ஸ்பரிசிக்கவே இல்லை, காதை பார்த்துட்டு ஐயம்மா யானைன்னா முறம்ட்டான் ஒருத்தன். புரியுதா? இன்னொருத்தன் காலை தொட்டுட்டு யானைன்னா தூணுப்பா, ஒண்ணும் கிடையாது, ஒரு மரம், அவ்வளவுதான். அவனுக்கும் அறிவு இல்லை, பொருளையும் மட்டமாக்கிட்டான். அந்த மாதிரி இப்ப நடக்கிற ஆன்மீகம் என்ன பண்ணுது, இவன் உணரல, மக்களை குருடர்களாக்கிட்டு இருக்கான். குருட்டுத்தன்மை பெருகுது, புத்தி எல்லாம் கலங்கப்படுது, அவங்க எல்லாம் பிக்ஸ் பண்றாங்க. அப்படியே புத்தி எல்லாம் நெடுக வந்து நிறைய பயிற்சி முறை. எப்படிங்க பயிற்சி முறை வரும்? ஆழ்ந்த உலகத்துல என்னையா பயிற்சி முறை? யாராவும் இல்லை, எதுவாகவும் இல்லைல்ல, பிரபஞ்சமே அப்படி இல்லைல்ல. ஆன்மீகம்ன்றது எப்படிங்க இருக்கணும்? கம்ப்ளீட் பிரபஞ்சத்துக்கும் ஆன்சர் இருக்கணும். கரெக்டா? தனி மனுஷனுக்கு மாத்திரம் இல்ல. கரெக்டா?
நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் அங்க எழுந்தவனுக்கு, ஐயோ என் வீட்டுக்கிட்ட பெரிய தகராறு இருக்குங்க, எனக்கு தியான கிளாஸுக்கே போக முடியலங்கன்னுவான். வீட்டுக்கிட்ட இருக்க தகராறு அவனை அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா? ஒரே மழைங்க, ஒரே குளிருங்க, ஒரே வெயிலுங்க, அப்படின்னா எல்லாத்துக்கும் தீர்வா இருக்கணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் தீர்வு தான் தினம் நடந்துகிட்டு இருக்க. நீ என்னத்த புதுசா பயிற்சி முறை கொடுக்கறது? புரியுதா? எங்க நடக்குது? ஆழ்ந்த உறக்கத்துல. ஏன்னா அவைகள் பேச போவதில்லை. சூரியன் வந்து நாளைக்கு வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ண போவதில்லை. நீங்க சூரியனை பத்தி வச்சுட்டு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் பிரச்சனை. கரெக்டா? உங்க பொருட்கள் வந்து உங்க கூட சண்டை போட போறது இல்ல. பொருட்களை பத்தி நீங்க வச்சுட்டு இருக்கிற வேல்யூஸ் தான் உங்ககிட்ட ஒரே கடப்பட கடப்பட சவுண்டு. கரெக்டா? உலகம் வந்து உங்களை வந்து கீழே தள்ள போறது இல்ல. நீங்க வந்து உலகத்தை வச்சு ஐயோ இது என்ன குத்துதே குடையுதே, அங்க போனா வந்து எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன்றாங்களே, இந்த உறவு மதிப்பு கொடுக்கலையே, இந்த படிப்பு எனக்கு வரலையே, அவங்க எல்லாம் உங்களோட பெர்செப்ஷன் தானே. சோ எல்லா பிரச்சனையும் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாம போகுது இல்ல. அப்படின்னா உலகத்திலயும் இல்ல, தனி மனமும் இல்ல. சோ ரெண்டும் கோஷ்டியா வராங்க. உலகமும் அறியாமைன்னு சொல்லப்படுற மனம், புத்தி, அகந்தை மூணும் சேர்ந்து உலகமாக வந்து குத்துதே குடையுது, குத்துதே குடையுது. இதுல அதே விழிப்பு நிலையில இதுக்கு பயிற்சிகள், இந்த குத்துதல் குடைதலுக்கெல்லாம் சொல்யூஷன் ஆல்ரெடி இருக்கு. எது? ஆழ்ந்த உறக்கம் மாதிரி. அதுதான் உச்சக்கட்ட ஆன்மீகமா இருக்க முடியும், உச்சக்கட்ட அறிவாவே இருக்க முடியும். என்ன அங்க வந்து விலகல எதுவும், ஆல் இன்க்ளூசிவ், ஒண்ணுத்துக்குள்ள எல்லாம் ஒடுங்குது. ஊடகம் ஒடுங்கிச்சுன்னா உலகம் ஒடுங்குது. கரெக்டா? திருப்பி ஊடகம் எங்க ஒடுங்குது? வெளியிலயா போய் ஒடுங்குது? வெளியிலன்னா எங்க? நம்ம என்ன வேற ஏதாவது ஒரு கிரகத்துல போய் தூங்குறோமா? வேற எங்கேயாவது போய் சாகிறோமா? சாவு கூட உள்ளதானப்ப நடக்குது. ஒவ்வொரு புலன்களா ஷட் ஆஃப் ஆகி கடைசியா மூச்சு. ஏன்னா எல்லாம் கர்மேந்திரியங்கள் மூலமா தான் உடல் உயிர்ப்பு தெரியுது. கர்மேந்திரியம் ஷட் ஆஃப் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஞானேந்திரியம் சொல்லப்படுற அதனுடைய வீரியங்கள், புரியுதா? பார்க்கும் தன்மை, கேட்கும் தன்மை, தாட்ஸுக்கு கூட குறையுது. பொறுமா? சாக போறவங்க எப்படி சாகுறாங்க? திங்க் கூட பண்ண முடியலைங்க அவனால. கரெக்டா? அப்படியே மூச்சும் அடங்குது, பிசிக்கலா மூச்சு அடங்குது. மனமும் வந்து, ஏன்னா மனம் வந்து ஆல்ரெடி அருவ பொருள். அதனாலதான் பகவான் என்ன பண்ணிட்டார் கிளியரா, அதுல அருவம், அதுலயும் ஆராயறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. மனத்தை ஆராயறதுக்கு ஒண்ணும் இல்ல. மனம் சக்திகள்னு எவனாவது சொன்னான்னா இன்னும் காம்ப்ளிகேஷனுக்கு போறேன்னு அர்த்தம். உன் புத்தியில பயங்கரமான சக்தி இருக்கு, டேலண்ட்ஸ் இருக்கு, இங்க வா, அதெல்லாம் நான் மிளிர பண்றேன் அப்படின்னு எவனாவது அது ஆன்மீகம்னு வேற போர்வையில சொன்னான்னா எந்த ஊடகத்திலையும் எல்லாமே அருவோம். கரெக்டா? உங்க எண்ணத்தை நீங்க காமிக்க முடியுமா? நாசா விஞ்ஞானி அவருடைய எண்ணத்தை காமிக்க முடியுமா? உச்சக்கட்ட விஞ்ஞானிங்க, பௌதிக விஞ்ஞானி, அவரால் அவருடைய உணர்ச்சியை காமிக்க முடியுமா? மெடிக்கல் சயின்ஸால காமிக்க முடியுமா? உணர்ச்சியை காமிக்க முடியுமா? உயிரை காமிக்க முடியுமா? பிசிக்கலா உயிர் இல்ல. பொறுமா? உயிர் கூட பிசிக்கல் கிடையாது, அருவம். பொறுமா? அதனாலதான் கவிஞர்கள் உயிரேன்னு பாடுறாங்க. பொறுமா? இவன் உயிரை கொடுக்குறேன்னு வாங்க எல்லாரும். அது கூட அவங்க கையில கிடையாது. திருப்பி எங்க போகுது? அதுவும் அருவம். சோ மொத்த அருவ கூட்டத்தையும் ஏதோ ஒன்று பயப்படுது, ஆராய்ச்சி செய்யுது, அதை தாண்டணும்னு பாக்குது, அதை ஆன்மீகம்னு போட்டு ஒரு கும்பல் பணம் பண்ணுது. பொறுமா? சோ அருவம் திருப்பி பிசிக்கலா உருவம். பொறுமா? கிளியரா விழிப்பு நிலை, விழிப்பு நிலை ஆட்டங்கள். பொறுமா? என் உணர்ச்சி தான் எனக்கு பிரச்சனை. இந்த உணர்ச்சியை அவர் தான் பண்ண முடியும். அந்த சுவாமிஜி கிட்ட தான் நான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க போய் உட்காந்தீங்கன்னா வேட்டி வேஸ்ட். அதுவும் உருவத்துக்கு சொல்யூஷன் தேடி போனாலும் சரி, அருவ சக்திகளுக்கு நீங்க சொல்யூஷன் போனாலும் சரி, உயிர்ன்றதும் அருவ சக்தி, அதுக்கு தேடி போனாலும் சரி, இல்லாத இடத்துல போறீங்க. அதை போடுறவன் அதை விட அவன் உங்களை விட மோசமா இருக்கான்னு அர்த்தம். பொறுமா? இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கு. இதை வந்து முடிச்சிட்டாரு அவரு. உருவம், அருவம், ஆயும் அகந்தை. ஏவன்பா கிளம்புறான் அந்த மாதிரி. உருவத்தை தீக்கிறேன், அருவத்துல நான் தீக்கிறேன்
அப்படின்னு கிளம்புறவனை முடிவுக்கு கொண்டு வா உங்கிட்ட. இது பேர் தான் முக்தி. இது பேர் முக்தி, அப்சல்யூட் முக்தி, முடிவு. திரும்பி முக்தின்னா என்ன? உங்க நான் இருக்காதுங்க, மனம் இல்லாம இருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? மனத்துல நான் இருக்காது, உணர்ச்சியில நான் இருக்காது. அப்படின்னு என்ன? அதான் சொல்லுவாங்க, ஒரு அம்பு வந்து எய்யப்பட்டதுன்னா, அம்பை வந்து வில்லுல பூட்டி தொடுத்தாச்சு, விட்டாச்சு, அதுக்கு வீரியம் இருக்கா இல்லையா? அப்படிதான் இப்ப எல்லா எண்ணங்களும் நம்ம கிட்ட இருக்கு, அப்படிதான் எல்லா உணர்ச்சிகளும் இருக்கு. கரெக்டா? ஒரு வேதனை உணர்ச்சின்னா அந்த வேதனை வீரியம் இருக்கு, வலின்னா வலி இருக்கு, சோகம்னா சோகம் இருக்கு, பகைன்னா பகை இருக்கு, நட்புனா நட்பு இருக்கு, அன்பு கூட என்ன நம்ம கிட்ட உணர்ச்சி. புரியுதா? எல்லாத்துக்கும் வீரியம் கொண்ட உணர்ச்சிகளா இருக்கு. எல்லாம் எய்யப்பட்ட அம்புகள் போல வானத்தில் இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அது என்ன? ஒண்ணு அவனை போய் தாக்கணும், இல்லாட்டி உங்களை தாக்கணும். ஆனா இது டூ வே. எப்பவுமே உள்ள ஊடகங்கள் பண்றது எல்லாமே என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் எய்தவனை கொன்னுடும். அதனாலதான் இந்த அமைப்புகளை நடத்துறவங்கள்லாம் வந்து அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆழம் தெரியாம காலை விட்டு நட்ட நடு வழியிலேயே என்னமோ அறிஞ்சா மாதிரி நினைச்சுக்கிட்டு பிரமிக்க வச்சு, புரியுதா, மிரண்டவனை இன்னும் மிரட்சி பண்ணி அது மூலமா எல்லாம் சுகம் கண்டு, புரியுதா, அதெல்லாம் கோர்ஸ் ஆக்கி, புரியுதா, அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க வந்து எய்யப்பட்ட அம்புகள் போல எண்ணங்கள் இருக்கின்றன, வீரியங்களோட உணர்ச்சிகள் இருக்கின்றன. அப்புறம் அந்த கர்சர் பிளிங்கிங்கே எழுந்துக்கும் போதே என்னது எழுந்துக்குது, இன்னைக்கு எவ்வளவு பணம் வரும், இன்னைக்கு நாள் நல்லா போகணும். அந்த நல்லாக்கு பக்கத்துல ஏகப்பட்ட விஷயங்கள், அம்புகள் இருக்கா இல்லையா? எப்படி நல்லா போகணுன்றதுக்கு நிறைய இருக்கும் விவரங்கள். ஏன்னா யார் எதிர்பார்க்கறானோ அவனை பத்தியே தெரியாது. புரியுதா? இத அவன் தொடுத்துக்கிட்டே வர இருக்கான். புரியுதா? அம்ப அப்படிதான் நம்ம வாழ்க்கை இப்ப போயிட்டு இருக்கு. சோ ஊடகங்கள்ல ஒண்ணும் இல்லை. அதனாலதான் தமிழ்ல அற்புதமான வார்த்தை நான் ஓயாம சொல்றது, உள்கடை. கடவுள், கடவுள்ன்றது ஒரு சயின்ஸ், உலகத்துக்கே சொல்லப்பட வேண்டிய ஒரு சயின்ஸ். உலகத்துக்கு உட்கார வச்சு அவனை உள்ள திருப்பி பார்க்க வச்சு அவனை அனுபவிக்க வச்சு முக்குணங்கள், அதாவது இந்த நான் கைட்டை விட்டா, நான் தான் இவ்வளவு எண்ணமயமா இருக்கு. புரியுதா? வீரியம் கொண்ட எண்ணமயமா இருக்கு. நான் தான் புத்தியில உணர்ச்சி இயக்கங்களா இருக்கு, இரட்டை இயக்கங்களா இருக்கு, பிரபஞ்சமா நிக்கிறதும் நான் தான். ஏன்னா அங்க வச்சுட்ட நீ வேல்யூவை. கரெக்டா? நீ வந்து உன்னுடைய எஸ்டேட்ல வச்சுட்ட, உன்னுடைய அதிகாரத்துல வச்சுட்ட மோட்டிவ. புரியுதா? எனக்கு அந்த மாத்திரம் அந்த பதவி கிடைச்சதுன்னா என்னுடைய சமூகத்தையே நான் மேல கொண்டு வந்துருவேன். புரியுதா? அப்படி ஈவன் ஆன்ம ஞானத்தை கூட சொல்றாரு, எல்லாத்தையுமே சொல்றாரு. புரியுதுங்களா? எங்கேயுமே இலக்கு வெளியில இல்ல, இலக்கை வைப்பவன ஒழி, அவனை ட்ரேஸ் கூட இல்லாமல் ஒழி. ஏன்னா அவன் வந்து அவனாலதான் வந்து சகல பொய்களும் சகல ஊடகங்களும் உள்ளேயே கடக்க விடாமல் உள்ளாகவே நின்று அடைச்சுக்கிட்டு இருக்கு. பொறுமா? தமிழ் வார்த்தை கடவுள், கடவே இல்லை இப்போ. உள்ளு வெளியாவே இருக்கு, வெளி உள்ளாவே இருக்கு. புரியுதா? ரெண்டும் பெரிய பெரிய கேட்டு போல, நிறைய எய்யப்பட்ட மிசைல்ஸ் போல, அம்புகள் போல மனிதனை அப்படியே வந்து பேரோட வந்து கொன்னுகிட்டு இருக்கு. கரெக்டா? வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்கு வாழ்க்கைய. மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கையே சாச்சிக்கிட்டு இருக்கு. இதனுடைய அற்புதமான விடிவு வந்து நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. உள்ள திரும்பினவன் எல்லாருக்கும் பெரிய டிக்குங்க, கிரீன் டிக்குங்க. அவன் உள்ள கிடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நான் பிளிங்க் ஆற இடத்த வந்து அவன் உணர்ச்சி உற்பத்தி ஆறதுக்கு முன்னாடியே, உணர்ச்சி உருபவன் அவன் உற்பத்தி ஆற அந்த சயின்ஸ் அவன் போய் பார்க்கறது பேர் தான் உணருதல். அவங்க பார்த்தான்னா தெரியும், அடா இந்த மாதிரி ஆளே இல்லப்பா, அங்க இருக்கிறது உணர்வுப்பா. அப்ப எண்ணங்கள் எழும்பவே எழும்பாது, உணர்ச்சிகள் பிரியாது, பயப்படாது, உடம்பா மாறாது, காட்சிகளா மாறாது, உடைமைகளா மாறாது, எதுவாகவும் யாராகவும் மாறாமல் உண்மை பொருள் தெரிஞ்சிடும். பொறுமா? உண்மை நான் தெரிஞ்சிடும். ஒரே நான் தான் இருக்கு. 750 கோடி மக்களுக்கும் புல்லு பூண்டு பூச்சி காஸ்மாஸ் எல்லாம் ஒரே பேரறிவு.
ஒரே பேருணர்வு, ஒரே பேரிருப்பு. இதெல்லாம் எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. உடனே வந்து விழிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிக்கிட்டே போவேன்னா இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான கேள்வி. உள்ள உணர்வு விழிச்சுதுன்னா அது வேற வேற விதமான நிலை, பேருணர்வு நிலையில இருக்கும், பேரிருப்பு நிலையில இருக்கும். அப்ப புத்தி மூலமா நம்ம செயல்பட வேண்டாம். புரியுதுங்களா? புத்தி பொய் இருப்பு இல்ல, இல்ல. ஏங்க, எந்த குடும்பமும் தெரியாம பிறவி எடுக்கிறோம். ஆணா பிறக்கணும்னு நினைச்சு ஆணா பிறக்கல, பொண்ணா பிறக்கணும்னு நினைச்சு பொண்ணா பிறக்கல, மாடா பிறக்கணும்னு நினைச்சு மாடு கூட பிறந்திருக்காது. கரெக்டா? நான் புல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு புல்லும் இருந்திருக்காது. நான் உங்களுக்கு முன்னாடி கல்லா தோற்றம் கொடுக்கணும்ட்டு ஒரு கல்லு கூட அங்க இருந்திருக்காது. அப்படின்னா எல்லாமே ஒரே ஒரு பொருள் தான், சர்வ அதிகாரி போல. அதுதான் வந்து பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. அதை வந்து உணரக்கூடிய ஒரே சக்தி கொண்ட ஒருவன் வந்து மனிதன். அவன் உணர்ந்தான்னா கல்லு புல்லு எல்லாமுமே அவனை வந்து அப்படியே அரவணைச்சுக்கும். பொறுமா அன்னைக்குதான் அவனுக்கு இந்த பூமிக்கு பிரபஞ்சத்துக்கே செலிப்ரேஷன் இது. கரெக்டா? ஏன்னா அவன் தொட்டுட்டான்னா அவனுக்கு அவனை தெரியும் அதுக்கு. ஏன்னா அவைகள் அப்படித்தான் இருக்கின்றன. ஒரு மாடு வந்து களங்கம் இல்லாமல் அது மாட்டுக்கு இருக்கு. அதுக்கு புதுசா எந்த குணமும் உற்பத்தி ஆகல. கரெக்டா? அதுக்கு என்ன மெசேஜ் வச்சிருக்கோ அந்த மெசேஜ்ல தான் அது இருக்கு. உலகத்துல எல்லா உயிரினங்களும் சரி, எல்லா ஜட பொருட்களும் 5 அறிவு வரைக்கும், ஜடத்திலிருந்து உயிருள்ள 5 அறிவு கொண்டவை வரைக்கும் அவைகள் வந்து ஆன்ம பொருளை அப்படியே காமிச்சுக்கிட்டு இருக்கு. அவைகளுக்கெல்லாம் கூட ஜீவகாருண்யம் போல இந்த பிரபஞ்சத்துக்கே நல்லது நடக்கணும்னா ஒரு மனிதன் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லா ஆக்சுவலா இருக்கிறது ஒரே ஒரு பேரறிவு தான். எல்லாருக்கும் ஒரே சயின்ஸ் தான், இந்த சயின்ஸ் தான். கொட்டி கிடக்குது. நம்ம இதுல பாத்தீங்கன்னா தத்தாத்திரேயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து அந்த திரிபுர ரகசியன்றதுல அவர் தான் சொல்லி கொடுப்பாரு எல்லாருக்கும். பரசுராமருக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆக்சுவலா அந்த தத்தாத்திரேயரை சுத்தி வந்து புலி, சிங்கம், பசு எல்லாம் ஒண்ணா, மானு எல்லாம் உட்காந்து, முயல், நாய், அத்தனை மிருகங்களும் பக்கத்துல உட்காந்து அவைகளோட சுபாவங்களை விட்டு இருக்கும். அப்படின்னா இவர் எந்த ஃபீல்டுல இருப்பாரு நினைச்சு பாருங்க. புரியுதா? சில பேர் உடம்புல வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஒண்ணுமே பண்ணாது, கிளவுஸே போட வேண்டாம், அவர் மாட்டுக்கு ஓப்பனா ஆனா இருக்கிற எலக்ட்ரிசிட்டிலேயே ஏறுவார். பிடிச்சு இருக்காங்களா இல்லையா? அத போல வந்து உணர்வு நிலைன்றது வந்து ஊடகங்களற்ற உள்கடந்த நிலை. அது உள்கடந்தத ஃபர்ஸ்ட் நம்ம போற இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன? நீங்க உள்கடந்தீங்களா? அவ்வளவுதான். உள்கடந்தவர் தான் உள்கடக்க வைக்க முடியும். உள்கடக்கிறத தவிர வேற பர்பஸ் இல்லைங்க. ஒரு மனிதனா பிறந்த ஒரு ஊடகம் கொண்டவனுக்கு அந்த உள்ள கடக்கிறது தான் அவனுடைய பர்பஸ், அவனுடைய பிறவிக்கே பர்பஸ். இதை இப்ப இருக்கிற விஞ்ஞானம், பௌதிக விஞ்ஞானம் கூடி வந்த காலத்துல இப்ப இதை உணர்ந்து இமிடியட்டா ஒவ்வொரு மனமும் உள்ள திரும்பி தாங்களும் ஆட்பட்டு உலகத்துக்கும் இதை பரப்பி சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்கும், ஏன்னா அதுக்கு சர்வசாதாரணமா உணரப்பட்டுரும். புத்தி சீர்கெட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே இவங்கெல்லாம் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, தாங்களும் கெட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டியதுதான் அது. பொறுமா, இது காஸ்மாஸ்னு சொல்லப்படுற அந்த ஆழ்ந்த உறக்கம், கம்ப்ளீட் ஆர்டர். இது பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. அதுல கெட்டவனும் இல்லை, நல்லவனும் இல்லை. ஆனா உணராதவன் வந்து தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் அந்த உணர்ச்சிகளை மாட்டிட்டு இருக்கான். இல்லாட்டி ரன் பண்ண முடியாது. நீங்க நினைச்சு பாருங்களேன். இப்ப நீங்களே என்ன கேள்வி கேட்டீங்க? நான் வரும்போது ஒரு காட்சியை பார்த்தேன், அந்த காட்சியை வந்து என்ன கவர்ந்ததுன்னா அதை நான் பதிச்சுக்கலாமா கூடாதா? புத்தியை அழிக்கிற விதம் எப்படின்னு கேட்டீங்க. இப்போ நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்கன்னா, இப்போ அமைப்புகள் நடத்திட்டு இருக்கிற அந்த குரு வந்து காட்சிக்கு மயங்கி தானே அவர் அந்த அமைப்பை உருவாக்கி இருக்காரு. கரெக்டா? அவருடைய மனம் தானே அந்த காட்சி, அவருடைய மனம் தானே அந்த கூட்டம்.
அந்த கூட்டத்தை தன்னுடைய மயக்கத்தை அவங்க இந்த திணிச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவன் மயக்கத்துல இருந்தே அவர் தீர்க்க வேண்டியவர். அப்படின்னா இவர் தன் மயக்கம் போக்கி இருக்கணுமா இல்லையா? தன் மயக்கம் களைந்து தான் மெய்ப்பொருளை உணர்ந்து அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறத நேரடியா காமிக்கிறத தவிர, உள்கடன்னு சொல்றதை தவிர, அதுக்கு நீ இந்த 3 ஊடகங்களையும் கடக்கணும். ஆழ்ந்த உறக்கத்துல நேரம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தான் உணர்ந்துருக்கணும். கரெக்டா? தான் உணர்ந்தாதானே அவர் பண்ணுவாரு. தான் உணராதப்போ தான் எங்க இருக்கோமோ அந்த இடத்துல இருந்து ஆசாபாசங்களை அவரும் பரப்புவாரா இல்லையா? பற்றுக்கள்ன்ற மாய விலை இன்னும் பெருக்குவாரா இல்லையா வர தனி மனிதனுக்கு கூட? ஆனா எல்லாமுமே இங்க அந்த பொருளினுடைய இதுல இருக்கிறதுனால எல்லாம் அதான் சொல்றேனே, அதுதாங்க ஒரு பொருள், ஒரே பொருள் தாங்க, ஒரே ஆன்மீகம் தாங்க. பல வகைகள், பல விதமான பேட்டர்ன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்றே பொருள், ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்றாங்க. தேவன் ஆண் பார்ல சொல்ற மாதிரி இருக்கு. அந்த தெய்வத்தன்மை ஒன்னே ஒண்ணுதான். என்ன தன்மை அது? ஆழ்ந்த உறக்க தன்மை. ஆழ்ந்த உறக்கம். திருப்பி திருப்பி நம்ம ஆழ்ந்த உறக்கத்தை விட்டுட்டு பேசுறதுல சயின்ஸ் போயிடும். சயின்ஸே இல்லை அதுல. அதுலதான் இவங்கெல்லாம் எல்லாருமே பூந்துருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப நடக்கிற ஆன்மீகம் பூரா என்ன? ஆழ்ந்த உறக்கத்தை கோட்டை விட்டுட்டு அதனால தண்ணியும் அறிஞ்சிக்காம தேங்கினவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் தப்பு தப்பாதான் உலகத்துக்கும் போயிட்டு இருக்கு. முடிச்சுக்கலாமா?